ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐரோப்பா கண்டத்தில் பெல்ஜியமும் ஒரு கண்ட்ரி. இதனோட தலைநகரம் ப்ரூசல்ஸ். இது ஒரு பழமையான கண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இங்க உள்ள மக்கள் பிரெஞ்சு மொழி தான் பேசுவாங்களே. 1921 இங்கு சுதந்திரம் அடைஞ்சாங்களே. அதுக்கு முன்னாடி ராஜவம்சத்தினர் தான் இங்க ஆட்சி செஞ்சாங்க. பெல்ஜியம் வைரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் உலகத்திலேயே அதிகமா வைரத்தை வெட்டி எடுக்கிறாங்களே. அதுவும் இல்லாம விலையுயர்ந்த கார்கள் இங்கதான் சேல்ஸ் பண்றாங்க. எப்படி பிரான்சுக்கு ஈஃபில் டவர் பிரசித்தமானதோ அதுபோல இங்க பெல்ஜியத்துல அட்டாமிக் டவர் பிரசித்தமானது ஃப்ரெண்ட்ஸ். இதுல நிறைய காலேஜஸ், அணு ஆராய்ச்சி நிலையம்னு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது போறதுக்கு நிறைய லிஃப்ட் வசதியும் உண்டு. இந்த ப்ரூசல்ஸ் ஹோம்மேட் சாக்லேட்டுக்கு ரொம்ப பேர் போனது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸை யார் கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பெல்ஜியம்காரங்க தான். இங்கு பெரும்பான்மையானவங்க கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்க தான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய சர்ச்சஸ் இருக்கு. ப்ரூசல்ஸ் சிட்டி மியூசியம் பார்த்தோம். அதுல நிறைய மானுமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே. அதுல ஒவ்வொன்றுமே நாம பார்க்க வேண்டியது. இந்த பிரம்மாண்டமான சர்ச்சஸ் பார்க்க நீங்க நிச்சயமா ப்ரூசல்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சின்சன் ரிவர் பாஞ்சுகிட்டு இருக்கு அழகா. இந்த ராஜாவோட சம்மர் மாளிகைய பார்த்தோமே. இந்த தோட்டம் மட்டும் 800 ஹெக்டேர் பரப்பளவு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். யூரின் போற மாதிரி ஒரு குழந்தையோட ஸ்டாச்சு பார்த்தோம். இங்கு போர் நடக்கும் போது பெண்கள் மிகவும் வாழ்க்கை நடத்த மிகவும் சிரமப்பட்டாங்க. அவங்கள கௌரவிக்கும் விதமா இங்கு ஷூ ஸ்டாச்சு வச்சிருக்காங்களே. இந்த பிரம்மாண்டமான சர்ச்சஸ், சாக்லேட், கார் வாங்கவும் நிச்சயமா நாம ப்ரூசல்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல்ஜியத்தோட தலைநகர் ப்ரூசல்ஸை நிச்சயமா நாம கண்டுகளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.